வணக்கம் மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே. மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களோடு பங்களிக்கக்கூடிய மாநில பல்கலைக்கழகங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிகளில் இளநிலை படிப்புகள் பயில்வதற்காக தேசிய பொது நுழைவுத் தேர்வுக்கான அறிவிப்பாணை வெளியிடப்பட்டுள்ளது. அது குறித்து காணொலியில் சுருக்கமாக காணலாம். தேசிய தேர்வு முகமையானது மார்ச் 1, 2025 அன்று காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்டுக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதன்படி மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் மாநில பல்கலைக்கழகங்கள் சில மற்றும் ஒருங்கிணைந்த தனியார் பல்கலைக்கழகங்களில் குறிப்பிட்ட சில இளநிலை படிப்புகளில் சேர்வதற்கான தேசிய பொது நுழைவுத் தேர்வு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மார்ச் 1ஆம் தேதி முதல் மார்ச் 22ஆம் தேதி நள்ளிரவு 11:50 வரை இத்தேர்வுக்கு நாம் இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமா ஃபீஸ் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23 மார்ச் 2025 நள்ளிரவு 11:50. இந்த Q2 2025 டெஸ்ட் ஆனது 13 மொழிகளில் நடைபெற இருக்கிறது. விண்ணப்பதாரர்கள் தங்கள் விவரங்களை திருத்தம் செய்வதற்கு 23 மார்ச் 2025 முதல் 26 மார்ச் 2025 வரை டேட் கொடுத்துருக்குறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் லேட்டரா வெப்சைட்டில் தெரிவிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா CUET டாட் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட ஷார்ட் ஃபார்ம் NTA.nic.in CUET.NTA.nic.in CUET.NTA.nic.in வெப்சைட்டில் நீங்கள் ஃபர்தராக இந்த எக்ஸாம் ரிலேட்டடான ஆல் இம்பார்ட்டன்ஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற டீட்டெயிலும் லேட்டராக வெப்சைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா மே மாதம் 8ஆம் தேதி முதல் ஜூன் 1 தேதி வரை நடத்தப்படும் அப்படின்னு டென்டேட்டிவ் டேட் தான் கொடுத்துருக்குறாங்க. மே 8லிருந்து ஜூன் 1ஆம் தேதிக்குள்ளே நடத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்பிளே ஆஃப் ரெக்கார்டட் ரெஸ்பான்சஸ் அண்ட் ஆன்சர் கேஸ் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுங்கிறத வெப்சைட்டில் பின்னாடி தெரிவிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான வெப்சைட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். டெக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் ஆன் த NTA வெப்சைட் அதுவும் என்னைக்குன்னு பின்னாடி சொல்லுவோம். வெப்சைட்டை நீங்கள் ஃபர்தராக பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டெஸ்ட்டுக்கு மொத்தம் 37 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அது 13 மொழிகளில் நடக்குது, 23 டொமைனில். காமனாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் காமனாக நடக்குது. என்னென்ன மொழிகளில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், பெங்காலி, இங்கிலீஷ், குஜராத்தி, ஹிந்தி, கர்நாடகா, மலையாளம், மராத்தி, பஞ்சாபி, ஒடியா, தமிழ், தெலுங்கு அண்ட் உருது மொழிகளில் தேர்வுகள் நடக்க இருக்கு. சப்ஜெக்டுக்கான சிலபஸ்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் டு பி டெஸ்டட் த்ரூ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், லிட்ரரி ஆப்டிடியூட் அண்ட் ஒகாபுலரி பேசிஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ங்கிறது எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேசேஜஸ், ஃபேக்சுவல், லிட்ரரி அண்ட் நரேட்டிவ் டைப்பில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. டொமைன் சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் NCERT சிலபஸை ஃபாலோ பண்ணி டெஸ்ட் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு, நியூமரிக்கல் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ரீசனிங், அடுத்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் ரீசனிங் ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சாய்ஸ் ஆஃப் டெஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் மே சூஸ் அப் டு மேக்ஸிமம் 5 சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் லாங்குவேஜ் அண்ட் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. irrespective ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் ஆஃப்டர் இன் கிளாஸ் 12 அவங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறாங்களோ அதை சார்ந்து லாங்குவேஜ் அண்ட் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் உட்பட 5 சப்ஜெக்ட்ஸ் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மார்க்கிங் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் ஆன்சருக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. நெகட்டிவ் மார்க் உண்டு. இன்கரெக்ட் ஆன்சருக்கு 1 மார்க் நெகட்டிவ் மார்க்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம் முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான், CBT எக்ஸாம் தான். ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பருக்கும் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அனைத்து கொஸ்டின்ஸுமே கம்பல்சரி கொஸ்டின்ஸ் தான். டியூரேஷன் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பருக்கும் 60 நிமிஷம். எக்ஸாமுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்கிறத பொறுத்து த எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் ஆன் மல்டிபிள் ஷிப்ஸ், பல்வேறு கட்டங்களாக தேர்வுகள் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த number of candidates and subjects choices பொறுத்து
தேர்வுகள் பல கட்டங்களாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நடப்பு கல்வியாண்டில் சிபிஎஸ்இ அண்ட் ஸ்டேட் போர்டு உட்பட அனைத்து போர்ட்லையும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாழ்த்துக்கள். இந்த காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் செய்து நல்லதொரு பல்கலைக்கழகத்தில் நல்ல இளநிலை படிப்பில் சேர வாழ்த்துக்கள்.